ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு என்ன பார்க்குறோன்னா ஒரு ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். என்ன சூப்புன்னு பார்க்குறீங்களா? முருங்கைக்கீரை சூப்பு. ஸோ முருங்கை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு பயனுள்ளது தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா கீரையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு ரொம்ப நம்ம உடல் ரீதியிலையும் சரி இதில் வந்துட்டு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா கீரையை வந்து நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ரிப்ரேஷனுக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு மிஷனில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயிலை கடாயை பற்ற வைக்கணும். ஸோ இப்போ நான் ஆயிலை பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரியட்டும். ஸோ கடுகு பொரிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஜீரகம் போடுவோம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் போட்டாச்சு. ஸோ அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஜீரகம் பொரிஞ்சோன்னா அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் வரமிளகா போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரை ரொம்ப சரியான காம்பினேஷன். ஹெல்த் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல வந்துட்டு நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ 2 பூண்டு பல் எடுத்து நான் வந்துட்டு 2 பல் பூண்டு எடுத்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு இஞ்சி எடுத்து நான் அதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். அதில் வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயை 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரையும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கடையில் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நம்ம பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம போடுற வீடியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ வெங்காயம் வந்து நமக்கு வந்து அந்த நம்ம எதிர்பார்க்குற பதம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கண்ணாடி பதம் வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க எடுத்து அந்த கீரையை எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். எப்போயுமே கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி பிடிச்சி அதில் வாஷ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி அதுலேருந்து மேலே அள்ளுனீங்கன்னா தான் அந்த மண்ணெல்லாம் கீழே போயிட்டு ஸோ கீரை வந்து நமக்கு வந்துட்டு நல்லா ப்யூராக வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன்னிங் வாட்டரில் கழுவுவாங்க. ரன்னிங் வாட்டரில் கழுவுனா அதில் இருக்க இது போகாது. அதனால் எப்போயுமே தண்ணி ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் தண்ணி பிடிச்சிங்கன்னா அதுக்குள்ளே கீரையை போட்டு முக்கி மேலே மிதக்கிற கீரையை பூரா இல்லைங்கன்னா தான் அந்த வேஸ்டேஜ் அந்த மண்ணாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கீழே தண்ணிக்கு அடியில் போகும். ஸோ அதனால் எந்த கீரை வாஷ் பண்ணாலும் நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அழகான ஒரே ஒரு தக்காளியை மட்டும் எடுத்து நான் அழகாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு பழமாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த தக்காளியும் வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்ன போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லைட்டாக அதில் கொஞ்சம் பச்சை வாசம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் போடுவோம். இது ரொம்ப சிம்பிள். வீட்டில் நீங்கள் அழகாக வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க வயசானவங்க சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டில் எடுத்தோடனே நம்ம வந்து சால்ட்டு போட்டிருக்கோம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுபோல் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் பிளாக் பெப்பர் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஜீரா பவுடர். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான ரெசிபி. இதை வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பச்சை வாடை போகிற வரையும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சூப்புக்கு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா அதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மல் வாட்டரை ஆட் பண்ணலாம். அது சுடு தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக பைப்பில் பிடிச்சே நீங்கள் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சூப்புக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி வைங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும், எவ்வளோ சூப் வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு
இதுக்கு ஒரு மூடியை போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்து அதில் உள்ள அந்த கீரையில் உள்ள சாறு இந்த வாட்டர் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு சூப்பில் இறங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி மேலே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த முருங்கைக்கீரை சூப்பர் இது முருங்கைக்கீரை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கீழே ஒரு கமெண்டை போட்டு விடுங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணுறதா எங்களுக்கு நெக்ஸ்ட் போகிற வீடியோக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த சூப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. 15 நிமிஷம் கொதிக்க விட்டேன். சின்ன வெங்காயம் வெந்துருச்சு, தக்காளி உடஞ்சிருச்சு. நீங்கள் தக்காளி ஸ்கின்னை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது கலண்டு ஒரு மாதிரி வரும். உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தக்காளி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது எவ்வளோ தூரம் பாயில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு மறக்காம நீங்கள் வந்துட்டு அந்த தக்காளி நல்லா கொத்தி விட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஓரளவுக்கு மேலே உள்ள ஸ்கின் உறிஞ்சிச்சினாலே ஓரளவுக்கு சூப் ரெடி ஆகிடுச்சின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம நார்மலாக எப்பயும் போல் வந்துட்டு வெசல்ஸில் மாற்றிக்க வேண்டியது. இது வந்துட்டு எப்போயுமே சூப்பு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புல உள்ள சூட்டுக்கும். ஸோ அதை நம்ம பாடியோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணோம். ஸோ அதனால் எப்போயுமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும். அது கொதிச்சு ஒரு அந்த ஒரு மாதிரி அதில் உள்ள டெம்பரேச்சர் கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து அதை சர்வ் பண்ணணும். கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா அது வந்துட்டு அதோட ஃபுல் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் வந்து எடுத்து இறக்கி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ முருங்கைக்கீரை சூப்பு வந்து நமக்கு நியர்பை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சூப்பு குடிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்க முருங்கை மரத்தில் போய் உடனே ஒரு 4 கீரையை உடச்சிட்டு வந்து இப்போ நீங்கள் வீட்டில் உடனே போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சூப் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மறக்காமல் நீங்கள் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க, செஞ்சும் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட வந்து மீண்டும் நான் சந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இல்லை, இதோட வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா உங்களோட என்ன ரெசிபி வேணுங்கிறத கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் நெக்ஸ்ட் அதை அந்த வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை டேக் கேர்.